தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய பிரச்சாரத்தை வந்து ஒரு ஷெட்யூல் கேம்பெயினை வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி வச்சிருந்தாரு. ஸோ அவர் வந்து சனி ஞாயிறு மட்டும்தான் வந்து மக்களை சந்திக்கணும், மற்ற நேரத்தில் வந்து சந்திக்க வேணாம், சனி ஞாயிறு மட்டும் சந்திச்சுப்போம், ஆனால் தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலுமே போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஷெட்யூலை வந்து போட்டு வச்சுறேன். ஸோ இந்த ஒரு ஷெட்யூல் வந்து ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி, சுற்றுப்பயணம் மாதிரி மேற்கொண்டு நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பிரச்சாரம் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஷெட்யூலை போனார். அவர் நினச்ச மாதிரியே அவர் பிரச்சாரத்தை வந்து சனி ஞாயிறு நல்லா தான் நடத்திட்டு போயிறாரு. அண்ட் எஸ்பெஷலி வந்து எங்கள் ஊர் திருவாரூர் வரைக்குமே வந்து வந்தார், நாகப்பட்டினத்துக்குமே வந்து வந்தார். ஸோ அவருடைய பிரச்சாரத்தை நல்லா தான் நடத்திட்டு இருந்தார். போன மாதம் 27ஆம் தேதி நாமக்கலுக்கும் கரூருக்கும் விஜய் அவர்கள் வந்து போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவருடைய பிரச்சாரத்துக்காக போக வேண்டியது இருந்துச்சு. நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நேராக கரூருக்கு போகிறாரு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வரைக்குமே பிரச்சாரம் பண்ணார். அப்போ பண்ணுறப்ப வந்து எந்த ஒரு அவருடைய பேச்சில் வந்து எந்த ஒரு தடுமாற்றமே இல்லை. மைக்கு பிரச்சனை அந்த மாதிரி நடந்துச்சு. பட் அவருடைய பேச்சில் எந்த ஒரு தடுமாற்றமே இல்லை. அது மாநாட்டில் இருக்கட்டும், அது பிரச்சாரத்தில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தடுமாற்றம் இல்லை. ஆனால் நாமக்கல்ல பிரச்சாரம் பண்ணுறப்ப அவர் பேச்சில் வந்து நிறையா தடுமாற்றம் இருந்துச்சு. நிறைய இடத்துல சாரி சொன்னார், நிறைய இடத்துல வந்து தப்பாக வந்து பேசினார். தப்பாக மீன்ஸ்னால் திரும்பவும் டிவிக்கே வந்து ஆட்சி அமைக்கணுமா அப்படின்ட்டு தப்பாக சொன்னார். சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், டிவிக்கே வந்து ஆட்சி அமைக்கணுமா வேணாமான்னு கேட்குறது பதில் திரும்பவும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ இது மாதிரி நிறையா வந்து அவர் பேச்சில் வந்து தடுமாற்றம் இருந்துச்சு.